வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்த டிஎன் டெட் எக்ஸாம் பேப்பர் 1ல் கேட்கப்பட்ட சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சருக்கு பார்க்கலாம். பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். இது போல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கும் வரலாம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. கீழ்கண்டவற்றுள் பிற நபர்களுடன் தொடர்பு கொள்ளும் நுண்ணறிவுடன் நெருங்கிய தொடர்புடைய நுண்ணறிவு எது? சமூக நுண்ணறிவு. பியாஜேவின் அறிதிறன் வளர்ச்சியின் எந்த நிலையில் குழந்தை ஒரே கருத்தில் மட்டும் கவனம் செலுத்தும் தன்மை உச்சத்தில் இருக்கும்? எந்த நிலையில்னு பார்த்தீங்கன்னா மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம். கற்போரை மையமாக கொண்ட கற்பித்தல் அணுகுமுறையானது கற்றலை பயனுடையதாக்கும் என்பது அறிவு உருவாக்க கோட்பாடு. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்துக. செக் பண்ணிக்கோங்க, ஆன்சர் பார்த்துக்கலாம். இதற்குரிய விடை சி. அதாவது கிரிட்டினிசம் அப்படிங்கிறது தைராக்சின் தேவையான அளவுக்கு குறைவாக சுரப்பது. சோமானா நியூரானின் உடல் பகுதி. அனிமிசம் எல்லா பொருள்களும் உயிருள்ளவை என்று நம்புதல். குள்ளத்தன்மை வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு குறைவாக சுரப்பது, அதான் குள்ளத்தன்மை. சமூக புன்னகை என்ற உணர்ச்சி வெளிப்பாடானது முதலில் வெளிப்படுவது எப்போ வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு முதல் 6 மாதங்களில். உடன்பாட்டு தற்கருத்துடைய மாணவனின் பண்புகளை அடையாளம் காண்க. உடன்பாட்டு தற்கருத்துனா எல்லாருக்கூடையும் ஒன்றி போகிறது. அப்போ இதில் மற்றவர்களுடன் முரண்படுதல் இருக்கு இல்லையா? ஸோ இது வராது. முரண்படுறவங்க ஒன்றி போக மாட்டாங்க. அப்போ மற்ற எல்லா பாயிண்ட்டும் உண்டு. குழு வேலைகளில் ஈடுபடுபவர், கல்வி முன்னேற்றத்தில் சிறந்து விளங்குபவர், தன்னம்பிக்கையுடன் செயல்படுபவர், உடன்பாட்டு தற்கருத்துடைய மாணவனின் பண்புகளை கொண்ட சரியான தேர்ந்தெடுப்பு இதெல்லாம் தான். ஒன்று தவிர மற்ற எல்லாமே உண்டு. ஸோ கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி. பட்டியல் 1ஐ 2ஓடு பொறுத்துக. ஆர்ஆரில் என்ன கான்செப்ட் கொடுத்தாங்களோ அது கொடுத்துருக்காங்க. இதற்குரிய விடை டி வரும். அதாவது டால்மென் குறியீட்டு கற்றல். லெவின் களக்கோட்பாடு. பாண்டுரா சமூக கற்றல். கார்ல் ரோஜர்ஸ் பரிசோதனை முறை கோட்பாடு. எரிக்சனின் உளவியல் சமூக வளர்ச்சி நிலை கோட்பாட்டின் அடிப்படையில் தன் அடையாளம் மற்றும் தன் அடையாள குழப்பம் என்ற கூறானது இப்பருவத்தில் அடங்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எரிக்சன் பற்றிய கேள்வி கண்டிப்பாக வரும். இவரோட அந்த சமூக கோட்பாடு இருக்கு இல்லையா, சமூக வளர்ச்சி நிலை கோட்பாடு, இதுலேருந்து கேள்வி வரும்னு சொல்லியிருக்கேன். அதே போல் கேட்டிருக்காங்க பாருங்கள், அந்த பாக்ஸ் கொஸ்டின் இது குமரப்பருவம். இந்த டேபிள்லே இருக்கும் குமரப்பருவம். ஹோல்பெர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் எத்தனை? டைரக்ட் கொஸ்டின் 3. டேஷ் ஹார்மோன் திசுக்களில் ஆக்சிஜன் உட்கிரகித்தலை அதிகப்படுத்துவதுடன் வளர்சிதை மாற்ற செயலை கட்டுப்படுத்துகின்றது. தைராக்சின் ஹார்மோன் திசுக்களில் ஆக்சிஜன் உட்கிரகித்தலை அதிகப்படுத்துவதுடன் வளர்சிதை மாற்றத்தையும் கட்டுப்படுத்துது தைராக்சின். கருத்து உருவாக்கத்தின் செயல்முறை நிலைகளாவன. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தவங்களுக்கு தெரியும். இதுதான் 2 கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. புலன்காட்சி, கருத்தியல் நிலை மற்றும் பொதுமைப்படுத்துதல் தான் கருத்து உருவாக்கத்தின் செயல்முறை நிலை. கூற்று 1. உயிரிகள் தன்னை பொருத்தி கொள்ளுதல் மற்றும் தன்வயப்படுத்துதல் வாயிலாக தன் சூழ்நிலையுடன் சமநிலைப்படுத்தி வாழ்கின்றன. கூற்று 2. சமநிலைப்படுத்தும் கோட்பாட்டை உருவாக்கியவர் பியாஜே ஆவார். ஸோ ரெண்டுமே சரிதான். கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரியானவை. பியாஜே பற்றியுமே அடிக்கடி கேள்விகள் வரும். நாளைக்கு எக்ஸாம் பார்க்குறவங்களே இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எரிக்சனோட கொள்கைகள், பியாஜேவோட கொள்கைகள் இதெல்லாமே கண்டிப்பாக வரும். கற்றலின் இயல்புகள் மற்றும் பண்புகளோடு தொடர்புடைய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதில் எது சரியான கூற்றுனா பி. கற்றலானது கட்டாயம் சரியான பாதையில் முன்னேற்றமுடையதாக இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் மற்ற ஆப்ஷன்லாம் சரியாக படிச்சிருந்தீங்கனாலே இதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிடலாம். ஆளுமையின் வகையியல் அணுகுமுறை கோட்பாடானது கீழ்காணும் எந்த உளவியலாளரின் கருத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரஷ்மர் ஷெல்டன். மொழியானது மனிதனின் ஒரு தனித்துவமான சாதனையாகவும் மூளையின் கட்டமைப்பில் பொதிந்துள்ளதாகவும் முன்மொழிந்தவர் சோம்ஸ்கி. மொழியானது மனிதனின் ஒரு தனித்துவமான சாதனை, மூளையின் கட்டமைப்பில் பொதிந்துள்ளதாக முன்மொழிந்தவர் சோம்ஸ்கி. தனி மனிதன் ஒருவன் தன் சூழ்நிலையில் எவ்வாறு செயல்படுகிறான் என்பது
இவ்வொருங்கமைப்பின் தன்மையை பொறுத்ததாகும். இத்தகைய உடல் மனப்பண்புகளின் தனிப்பட்ட ஒருங்கமைப்பு ஒருவனது ஆளுமையாகும் என வரையறுத்தவர் யார்? ஆளுமைனாலே மெயினாக ஆல்ஃபோர்ட் தான். இதை வச்சு நீங்கள் சொல்லிடலாம். கீழ்கண்டவற்றுள் ஆக்கத்திறன் மொழியில்லா சோதனை எது? ஆக்கத்திறன் மொழியில்லா சோதனை உருவம் வரைதல் சோதனை. குழந்தைகள் தனிப்பட்ட செயல்பாட்டில் ஈடுபட்டாலும் விளையாட்டுப் பொருட்களை பரிமாறிக்கொள்வது மற்றும் ஒருவர் மற்றவரின் நடத்தையினை விமர்சிக்கும் நடைமுறை. தனிப்பட்ட செயல்பாட்டில் ஈடுபட்டாலும் விளையாட்டுப் பொருட்களை பரிமாறிக்கொள்வது மற்றும் ஒருவர் மற்றவரின் நடத்தையினை விமர்சிக்கும் நடைமுறை தொடர்புடைய விளையாட்டு. ஒருவரின் விருப்பு அல்லது வெறுப்புகளை கொண்ட உணர்வின் அடிப்படையில் ஒன்றினை சிந்தித்து நடப்பதனை டேஷ் என்கிறோம். மனப்பான்மை ஆட்டிடியூட். உயிரியல் தனிநபர் ஒரு மனிதராக மாற்றப்படும் செயல்முறையை குறிப்பிடும் வளர்ச்சி. உயிரியல் தனிநபர் ஒரு மனிதராக மாற்றப்படும் செயல்முறையை குறிப்பிடும் வளர்ச்சி என்ன அப்படின்னா சமூக வளர்ச்சி. 2 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று கூற்று, மற்றொன்று காரணம். கூற்று: மொழி வளர்ச்சியடையும் போது அறிதல் திறன் வளர்ச்சியடைகின்றது. மொழி வளர்ச்சியும் அறிதல் திறன் வளர்ச்சியும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரிதான். கூற்று இதுக்கு சரியான விளக்கம் தான். ஏதான் இதுக்கு சரியான விடை. கண்டிப்பாக மொழி வளர்ச்சி அடையும் போது அறிதல் திறன் வளர்ச்சி அடையும் தான். அப்போ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது தான். ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ. கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த கூற்றுகள் அப்படியே படிச்சுக்கலாம். கூற்று 1 இதுக்குமே ரெண்டுமே சரிதான். இப்போவே நான் ஆன்சர் சொல்லிடுறேன், கிளியராக படிச்சுக்காங்க. குழந்தை எதை தெரிந்திருக்கிறதோ அதற்கும் பிறரது உதவியோடு எதை தெரிந்து கொள்ள முடியுமோ அதற்கும் இடைப்பட்ட பகுதி தான் புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடம். அதுக்கு எது தெரிஞ்சிருக்கோ இல்லை பிறர் உதவியோடு எதை தெரிஞ்சு கொள்ள முடியுமோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடம். புதிய அறிவு உருவாவதற்கான இடம் என்பது திறன்கள், மனப்பான்மை, சிந்தனை முறை ஆகிய அறிவு தொடர்பான அனைத்தையும் உள்ளடக்கியது. ஸோ ரெண்டுமே சரி. கற்பவர் விரும்பிய கருத்தை அடைய உதவும் கீழ்காணும் படிநிலைகளை வரிசைப்படுத்தவும். ஸோ அந்த படிநிலைகள் எதுனா எடுத்துக்காட்டுகளின் மூலம் கூறுதல். இதில் எந்த கரெக்டான இது ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டுகள் மூலம் கூறுதல், அடுத்து எடுத்துக்காட்டுகளின் பகுப்பாய்வு, அடுத்து பொதுமைப்படுத்துதல், லாஸ்ட்டாக சரிபார்ப்பு அல்லது சோதனை செய்தல். இதுதான் கற்பவர் விரும்பிய கருத்தை அடைய உதவும் கீழ்காணும் படிநிலைகள். குழந்தைகளிடையே வெளிப்படையான பண்புகள், தனித்த மனவெழுச்சிகள் மற்றும் மனப்பான்மையினை உள்ளடக்கி தன் கருத்தினை வெளிப்படுத்தும் வயது வரம்பு எது? இந்த வயது வரம்பு 3 முதல் 5 ஆண்டுகள். குழந்தைகளிடையே வெளிப்படையான பண்புகள், தனித்த மனவெழுச்சிகள் மற்றும் மனப்பான்மையினை உள்ளடக்கி தன் கருத்தினை வெளிப்படுத்தும் வயது வரம்பு. குழந்தைகள் கற்றவற்றை மேலும் மேலும் சிந்தித்து கற்றுக்கொள்ள ஆசிரியர்கள் உதவ வேண்டும் என்னும் இக்கூற்று விளக்கும் கருத்து என்ன? ஆசிரியர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவணும். ஏன்னா கற்றுக்கொள்ளுதல். குழந்தைகள் கற்றவற்றை மேலும் மேலும் சிந்தித்து கற்றுக்கொள்றதுக்கு ஆசிரியர் உதவுனா இதுதான் அந்த கருத்து, கற்றுக்கொள்ளுதல். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க கற்றுக் கொடுக்கணும். ஒரு குழந்தை தொடக்க பள்ளியை அடையும் முன் எந்த உறுப்பு மண்டலம் 90% வளர்ச்சி அடைகின்றது? எந்த உறுப்பு மண்டலம்? நரம்பு மண்டலம். 90% வளர்ச்சி அடைகிறது நரம்பு மண்டலம். குழந்தைகள் தங்கள் மன எழுச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் தங்கள் சமூக சூழலுடன் இயைந்து வாழலாம் என்பதனை வலியுறுத்தும் அணுகுமுறை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செயல்பாட்டுவாதி. தங்கள் மன எழுச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் தங்கள் சமூக சூழலுடன் இயைந்து வாழலாம் என்பதனை வலியுறுத்தும் அணுகுமுறை செயல்பாட்டுவாதி. கீழ்கண்டவர்களுள் மொழி கோட்பாட்டுடன் தொடர்புடையவர்கள் யார்? ஏ, சி மற்றும் டி மட்டும். ஸ்கின்னர், வைகாட்ஸ்கி, வாட்சன். கீழ்கண்ட உளவியலாளர்களுள் அண்மை வளர்ச்சி மண்டலம் அல்லது புதிய அறிவு உருவாவதற்கான இடம் என்ற கருத்துடன் தொடர்புடையவர்? வைகாட்ஸ்கி. கீழ்கண்ட உளவியலாளர்களுள் அண்மை வளர்ச்சி மண்டலம் அல்லது புதிய அறிவு உருவாவதற்கான இடம் என்ற கருத்துடன் தொடர்புடையவர் வைகாட்ஸ்கி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் அறிவு உருவாக்க கற்றலை விளக்கும் சரியான கூற்று எது? இதுதான். சரியான கற்றல் சூழல் அறிவு உருவாக்க கற்றலுக்கு அவசியமானது. கண்டிப்பாக கற்றல் சூழல் சரியாக இருந்தால் தான் அறிவு உருவாக்க கற்றல் நல்லா இருக்கும். அதான் அறிவு உருவாக்க கற்றலை விளக்கும் சரியான கூற்று கூட. ஓகே, இந்த 30 கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஆல்ரெடி தமிழுக்கும் கொடுத்துருக்கோம்,
அதுவுமே பார்த்துக்காங்க. இவிஎஸ்க்குமே ஆன்சர் கீ இருக்குது, வேணால் செக் பண்ணிக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.